இந்த வீடியோவை வந்து முழுசா பாருங்க. செருப்பு பிஞ்சுரும் அவனுக்கு வாங்க முடியாது. என்ன துரத்தி விட்டாங்களா அவனுக்கு வேலைக்கு? மொத்த மூஞ்ச முகரையும் பாரு, பொறம்போக்கு நாய. நீ டின்னிட்டு எடுத்துட்டு வந்து போடுவ ஆர்டர், நாங்க வாங்கணுமா? மயிறு நீ எப்படி கேட்கலாம்? அப்படி லேடிஸ்க்கு எப்படி பேசலாம்? நீ எதுக்கு ஓத்தான்னு கேட்ட? ஆமா ஓத்தான்னு யாரு இப்ப கேட்டது யாரு? நீ கேட்கல, நீ இப்ப கேட்டல. ஒரு ஜொமேட்டோ டெலிவரியை பற்றி ஒரு அம்மா வந்து ரொம்ப அளவுக்கு அதிகமான வார்த்தைகளால் பேசக்கூடிய நிலைமையில் இருக்குது. அவர்கள் படுற கஷ்டங்களை வந்து அந்த அம்மாவுக்கு கொஞ்சம் கூட தெரியல. ஒரு சாப்பாடு வந்து டெலிவரிக்கு வந்து 3 மணி நேரம் அப்படின்னு சொல்லுது. கரெக்டாக 3 மணி நேரம் ஆகாது. 20லேருந்து ஒரு 25 நிமிஷம், ஒரு 40 நிமிஷம் கூட ஆகும். அவ்வளோ நேரம் கழிச்சுன்னா அந்த ஜொமேட்டோவே கேன்சல் பண்ணி விட்டுரும். அந்த ஆப்பே வந்து கேன்சல் பண்ணிடும். அதனால் அந்த அம்மா சொல்கிறது பூராமே ஒரு அபாண்டமான வார்த்தைகள். அது மேலேருந்து கீழே எரியுது பாருங்களேன். அந்த இதெல்லாம் வந்து பார்க்கும்போது ரொம்ப மனசுக்கு ரொம்ப வேதனையாக இருக்குது. அவங்க படுற கஷ்டங்களை பார்த்துருக்கீங்களா? இப்போ நானும் ஜொமேட்டோவில் டெலிவரி பாயாக இருந்திருக்கேன். அந்த ஒவ்வொருத்தங்களும் படுற கஷ்டங்களையும் வேதனைகளையும் நாங்கள் வந்து ஷேர் பண்ணி பேசிக்கிடுவோம். அந்த வேலை இல்லாத நேரங்களில் நாங்கள் ஷேர் பண்ணி பேசிக்கிடுவோம். அவ்வளவு கொடுமையாலாம் நடக்கும். ரொம்ப நல்ல விஷயங்களும் நடக்கும். அவங்க வெளியூரில் இருப்பாங்க. ஒரு தாய் தகப்பன் வந்து மேலே இருப்பாங்க. அவங்களுக்கு சாப்பாடு கொண்டு போய் கொடுக்க முடியாது. இவங்க மாடியில் கொண்டு போய் கொடுக்க சொல்லுவாங்க. அவர் கம்யூனிகேஷன் பண்ணிக்கிட்டே இருப்பார். சார் மேலே போங்க சார், இத்தனை வீடு சார், உள்ளே போங்க சார், கதவை தள்ளுங்க சார், அம்மா அப்பா இருப்பாங்களா சார், அவங்களுக்கு இந்த சாப்பாடை திறந்து வைங்க சார், தண்ணி கூட வந்து வைங்க சார் அப்படின்லாம் வந்து நிறையா வந்து சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அப்படிலாம் வந்து இவங்க யாருமே தயங்க மாட்டாங்க. அவங்க வந்து அந்தளவுக்கு ஒரு முழுமையாக வேலை செய்யக்கூடிய ஒரு ஜொமேட்டோ, ஸ்விக்கி இந்த மாதிரி டெலிவரி பண்ணக்கூடியவங்க வந்து அந்தளவுக்கு இறங்கி மனிதாபிமானத்தோடு வேலை செய்யக்கூடியவங்க. இதில் காலேஜ் படிச்சுக்கிட்டு தன் குடும்பத்தையும் பார்க்க முடியாமல் ரொம்ப கஷ்டப்படக்கூடிய பிள்ளைகள்லாம் காலேஜ் படிச்சுக்கிட்டே இந்த டெலிவரி வேலை பார்க்குறது, அதை வச்சு குடும்ப வருமானத்தை ஈட்டக்கூடிய பிள்ளைகள்லாம் நிறையா இருக்காங்க. இதில் சொல்லவே வேணாம். பெண்கள் வேலை பார்க்குறது அதை விட ரொம்ப கொடுமையாலாம் இருக்கும். அந்த கொடுமையெல்லாம் தாங்கித்தான் வந்து இந்த டெலிவரி வேலைகளை வந்து பார்ப்பாங்க. ஆனால் இந்த அம்மா வந்து இதை நான் சொல்லக்கூடாது, அந்தளவுக்கு ஒரு ரொம்ப ஒரு கொடுமையான விஷயங்கள்லாம் வந்து இந்த அம்மா பேசுகிறாங்க. டெலிவரி இல்லைன்னா வந்து ரொம்ப கஷ்டமான சூழ்நிலை. இப்போ முதல்லாம் வந்து அந்த காலங்களில் அப்படிலாம் இங்கே கிடையாது. ஆனால் இன்றைக்கி சூழ்நிலை ஹோட்டலில் வாங்கி சாப்பிடக்கூடிய சூழ்நிலைகள் தான் இருக்குது. அப்படி இருக்க சூழ்நிலையில் வந்து அந்த டெலிவரி வரக்கூடியவங்களை வந்து உபசரிக்கிறவங்க வந்து 95%, 97% வரையும் உபசரிக்கிறாங்க. ஆனால் அந்த ஒரு 3% வந்து இந்த மாதிரி ரொம்ப கொடுமையாக தான் பண்ணுவாங்க. அதனால் வந்து தயவுசெய்து இந்த டெலிவரி பண்ணக்கூடியவங்களை நீங்கள் வந்து வாழ்த்துறீங்களோ இல்லை அவங்கள பாராட்டுறீங்களோ இல்லையோ, கஷ்டப்படுத்தாமல் அனுப்புனாலே போதும். அவங்களுடைய வேலைகளை அவங்க கரெக்டாக பார்ப்பாங்க.